இந்த மாடி தோட்டத்துல எலிப்பை எவ்வளவு தொல்லை தாங்க முடியலன்னு முள்ள வெட்டி எடுத்து ட்ரே ஃபுல்லா போட்டு வச்சேன். கடைசியில அவன் அதை எடுத்து நான் போற பாதிலே போட்டு எனக்கு ஆப்போசிட் போய்க்கிறான். இதான் வினை விதித்தவன் வினை அறுப்பாங்கிறதோ. இந்த எலிப்பயபுலிக்கு எனக்கும் ஒரு மகா யுத்தமே நடக்குது. அது மகாபாரதத்தையும் தாண்டின கதை. சரி, அது அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்துல இருக்க செடிக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா காஞ்சி போன செடியெல்லாம் காயாத செடியை பார்த்து ஆறுதல் அடையுங்கிற மாதிரி இந்த சொடக்கு தக்காளி செடியை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டுப்போம். ஏன்னா எந்த செடிக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த சொடக்கு தக்காளி மட்டும் சும்மா கன் மாதிரி இருப்பான். ஆனா அப்படிப்பட்ட அந்த சொடக்கு தக்காளி செடியே இன்னைக்கு காஞ்சி போச்சு. என்ன கதை ஏதுன்னு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி ஆச்சுன்னு நிஜமா தெரியல. சரி, என்ன பண்றது? இங்க பாருங்க, இப்படி இருந்த செடி எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி தாங்க நல்லா சும்மா பச்சை பசேலும் செழிப்பா இருந்தான். கடைசியில இப்படி ஆயிட்டான். வேற என்ன பண்றது? வேற வழி இல்லை. அதான் கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் கதையை எழுதிட்டு தூக்கி அந்தாண்ட போட்டேன். அப்புறம் காஞ்சி போன செடியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அது டெய்லியும் பார்க்க எனக்கும் கஷ்டமா இருக்கும். நம்ம லைஃப்லயும் இப்படிதான். நமக்கு எது தேவையில்லையோ அதை அப்பவே அப்புறப்படுத்திடணும். இல்லைன்னா அது நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும்.